ஹாய் காய்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் இந்த எம்டிசியோட ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்லாம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். ட்ராவல் பண்ணிய ரூட் பார்த்தீங்கன்னா 242. இது வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து ப்ராட்வே வரைக்கும் ரன் ஆகக்கூடிய ஒரு ரூட்டு. இப்போ வந்து ரீசெண்டாக ப்ராட்வே பஸ் ஸ்டாண்டோட ரீடெவலப்மெண்ட் ஒர்க் நடக்கிறதுனால ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. செம்ம ஒர்த்துங்க. ஏன்னா இந்த வெயில் சீசனுக்கு ஏசியில் ஜம்முன்னு உட்காந்து போகலாம். அதே மாதிரி பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் வழியாக தான் ரன் ஆகுது இந்த சர்வீஸு. இது வந்து விநாயகபுரம் ரெட்டில்ஸ்லேருந்து கிளம்பி விநாயகபுரம், அப்புறம் வந்து கொளத்தூர் வழியாக பெரம்பூர் க்ராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் புளியந்தூர் பட்டாளம் வழியாக சென்னை சென்ட்ரல் க்ராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரலுக்கு அப்புறம் ஐலாண்ட் ரோஸ் ரீச் பண்ணுது. கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க. டிக்கெட்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுத்து எல்லோரையும் வந்து உள்ளே வாங்கன்னு சொல்லி ப்ராப்பராகவே வந்து மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அது சூப்பரான ஒரு சர்வீஸாக இருந்தது. அதே மாதிரி டைமுக்கு வந்து கொண்டு போய் என்ன சென்னை சென்ட்ரலில் ட்ராப் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களோட வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டங்கிறது பெரிய அளவில் இல்லைங்கிறதுனால நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம். லக்கேஜும் வந்து கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருந்தாலுமே பஸ் வந்து சூப்பராக வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போனார் டிரைவர். கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி நிறையா பஸ்ஸஸ் சம்மருக்கு வந்து விட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு, அதாவது பப்ளிக் வந்து நல்ல ஒரு இது இருக்குங்க, வெல்கமிங் இருக்குங்க. ஏன்னா சம்மர் சீசன் சென்னையில் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் பண்ணிட்டோம். சென்னை சென்ட்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து ஃபேர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா 30 rupees வரும். நீங்கள் வந்து ரெட் ஹில்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இதுதாங்க ஃப்ரண்ட்டு கேபினு. சூப்பராக இருந்ததுங்க ஓவரால். இந்த மாதிரி ஒரு ஜேர்னிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 5 on 5 கொடுக்கலாம். நான் இந்த ஃபேருக்கு கூட்டிகிட்டு போகிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் வந்து நீங்கள் பழைய வால்வோ செலவு எதிர்பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சின்ன ஏசி வந்து கிடைக்காது. ஒரு மீடியம் ஏசியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸுக்கே அப்படியே பெஸ்ட்டுன்னு அடிக்கும் ஏசி சூப்பராக. மொத்தத்தில் இந்த லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் வந்து பக்காவாக மேனேஜ் பண்ணி ரன் பண்ணுறாங்க. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய், டாட்டா.